ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அன்றாடம் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற பூஜை பாத்திரங்களை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் என்னோடய பூஜை பாத்திரம்லாம் எந்த அளவுக்கு அழுக்காகி இருக்குன்ட்டுன்னு. மஞ்சள் குங்குமம் வச்சது, எண்ணெய் கசிவு, பொட்டு, பச்சைக்கரை இது எல்லாமே சேர்ந்து ஊற்றி ஆகியிருக்கு. ஸோ நம்ம வீட்டில் உள்ள சாதாரண பொருள்களை வச்சே தான் க்ளீன் பண்ண போகிறோம். ரெண்டு பொருள் தாங்க, உப்பும் எலுமிச்சங்காயும். அது ரெண்டையும் வச்சு இப்படி தேய்ச்சி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம்னா நல்லா பளபளன்னு ஆயிரும். ஆனால் தேய்க்க முன்னுக்கு நீங்கள் எண்ணெய் கசிவு போகிறதுக்கு வெதுவெதுப்பான நீரில் பாத்திரங்களை கொஞ்சம் அலசிக்கோங்க. அதுக்கப்புறமா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி இந்த மாதிரி சுத்தமான தண்ணியில் கழுவுனீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு என் பாத்திரம்லாம் பளபளன்னு ஆயிடுச்சுன்னு. நான் க்ளீன் பண்ண முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ நான் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். நீங்களாம் எந்த மாதிரி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் அடுத்து நான் அந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு எப்படி பூஜைக்கு பயன்படுத்துகிறேன், எப்படி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாய்.